Hey guys, welcome back to Jack Tech Cafe. இந்த வீடியோ நம்ம போகிறீங்க டிக்கின்னா பைத்தான் தான். அதாண்டா டிக்கிங்காக தமிழில் பார்த்தேன் கேட்டிங்கன்னா சரி விடுங்க ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் என்னடா பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கு தான். இதுதான் ஆல்ரெடி பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கில் ஒரு டைப் இருக்குது. டைப்னால் அதில் நிறையா இருக்குது. இதில் கொஞ்சம் பார்த்துடலாம், கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக ஸ்ட்ரிங் எப்படி இது பண்ணுவோன்னா டபுள் கோட்ஸ் இல்லாத தான் ஸ்ட்ரிங் இருக்கும். ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, கேரக்டர் தான். அதாவது நம்ம நேமு அதேமாரி யூஸ் பண்ணுவோம்ல, ஏபிசிடி எஃப்சிஹெச் அதேமாரி. நான் நேமில் ஜாக்குன்னு டபுள் கோட்ஸ் உள்ள ஜாக்குன்னு எழுதிக்கிறேன். ஓகே நார்மலாக பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட்டு கொடுத்து நேம் கொடுத்தா பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளார போனீங்கன்னா நிறையா இருக்கும். இது யூஸ் ஆகும். ஏன்னா சில பேர் இப்போ நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சில பேர் அப்பர் கிளாஸ் கொடுத்து, அதாவது கேப்சல் லெட்டர் கொடுப்பாங்க, ஸ்மால் லெட்டர் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு அது எல்லாத்தையும் அப்படியே அந்த ஸ்ட்ரிங்கை யூஸர் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்லாம் மாற்றலாம், இல்லை எப்படி சொல்கிறது கேப்சல் லெட்டராக கூட இருக்கலாம். ஓகே இப்போ ஏதாச்சும் செக் பண்ணுறதுக்கு ஸ்மால் லெட்டர் வரும், கேப்சல் லெட்டர் வரும். அதனால் அது கொஞ்சம் மாற்றத்துக்கு தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நீங்கள் தேவைப்படும், மோஸ்ட்டாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் நிறையா யூஸ் பண்ணுவேன் எல்லா இடத்துலையும். பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி அந்த இண்டெக்ஸ் ஐடி தான் இதில் அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்ல, அதே இது தான் இண்டெக்ஸ் தான். 0 கொடுத்தா ஜீரோக்கு நிறைய என்ன இருக்குது, ஜே பார்த்தீங்களா, அதுதான். ஓகே நெக்ஸ்ட்டு அது அப்பரெல்லாம் சொன்னல, அதை பார்க்கலாம். இப்போ நார்மலாக பிரிண்ட் பண்ணுவோம். வேறு ஜஸ்ட் நார்மல் பிரிண்ட்டு நேம் கொடுத்துக்கிறேன். நேம் காணும், அது இருக்குது நேம். ஃபஸ்ட்டு நம்ம லோயர் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அந்த கேப்சல் லெட்டர்லாம் ஸ்மால் லெட்டராக மாறும். ஓகே இப்போ இருங்க நான் மாற்றிக்கிறேன். இதுக்கும் ஏன்னா அங்கே கேப்சல் லெட்டர் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஜேயை கேப்சல் லெட்டரை மாற்றிக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா அந்த ஜே வந்து ஸ்மால் லெட்டராக மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா, நம்ம லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பர் கேஸ் இருக்குது. அப்பர் கேஸ் நீங்கள் யூபிபிஆர் மட்டும் போட்டுக்கலாம். அப்பர் மட்டும்தான் போடணும். அப்பர்னு போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக அப்பர் கேஸ் இது கேப்சல் லெட்டர் மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் இருக்குது. அடுத்தது ரீப்ளேஸு, டெலீட் வந்து நான் இதில் யூஸ் பண்ணலை. நான் ஏதாச்சும் டவுட்னா டெலீட்டு கமாண்டில் டெலீட்டு பற்றி அது சின்டெக்ஸ் சொல்கிறேன். கொஞ்சம் திணற மாதிரி இருக்குது, நிறையா விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரிங்கை பற்றி ஃபுல்லாக போட்டுடலாம். இதுலேயே இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் நான் வேகமாக போயிட்டேன். இப்போ ரீப்ளேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஜாக்கு பக்கத்தால் நான் அதை ரோஸுன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, அடுத்து ஃபைண்ட் இருக்குது. ஃபைண்ட் வந்து இந்த கே எந்த இண்டெக்ஸ் அதுக்கு நேராக இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுறது. பிரிண்ட் பண்ணுற பார்த்தீங்களா, எல்லாமே இருங்க ஒரு நிமிஷம். அந்த ரீப்ளேஸ் மட்டும் கொஞ்சம் மாறல, என்னான்னு பார்க்குறேன். வெயிட் இதெல்லாம் மாறிச்சு. லோயரில் கேப்சல் லெட்டர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் கேப்சல் லெட்டர் ஜே கொடுத்ததுனால அப்படி ஒரு ஸ்ட்ரிங்கே இல்லை, அதனால் அதேமாரி பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே நான் இப்போ திருப்பி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த ரோஸ் மாறிடுச்சு, அவ்வளோதான் ஸ்ட்ரிங்கு. ஓகே இதில் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எஃப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது பார்க்கலாம். அது என்னடா எஃப்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் இப்போ நேம் ஈக்குவல் ஜாக்குன்னு கொடுத்துருக்கேன்னா, இப்போ நம்ம எஃப்னா ஒன்றும் இல்லை, ஃபார்முலா தான் சொல்லுவாங்க. இப்போ நான் நேம் ஈக்குவல் டு ஜாக்கு, ஏஜ் வந்து 20ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட்டில் இருங்க, பிரிண்ட்டு உள்ளார போட்டுட்டு எஃப்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன். எஃப்னா ஒன்று ஃபார்முலா டபுள் கோட்ஸ் உள்ளார மை நேம் இஸ், அடுத்தது அந்த ப்ராக்கெட்டில் இருந்தது என்ன ப்ராக்கெட்னு சொல்லுவாங்களே, அது ஏதோ ஒரு ப்ராக்கெட் சொல்லுவாங்க. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கோங்க. அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நேமும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐஎம்
ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டுக்காக கேர்லி பிரேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளார கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்துச்சு. நீங்கள் வந்து பிரிண்ட்டு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பிரிண்ட்டு கம்மா கொடுத்துலாம் பண்ணுவீங்க. அது பண்ணுறதுக்கு இது பண்ணிடலாம், ஏன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேபி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.